வன்னியர் சமூகம் ஏன் இவ்வளவு கல்வியற்ற சமூகமாக இருக்கிறது, அதிகாரமற்ற சமூகமாக இருக்கிறது, ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் என்று அவர் சிந்திக்க தொடங்குறார். ஏன்னா அவர் மருத்துவத்தை இன்னைக்கு கார்ப்பரேட் மயமாக கொள்ளை வியாபாரம் செய்யக்கூடிய இந்த காலத்தில் ஒரு குழந்தைக்கு லேசாக சளி பிடிச்சிருக்குன்னா கூட 1500 மருந்து எழுதி கொடுத்து 500 கன்சல்டேஷன் ஃபீஸ். ஒரு எளிய மனிதர்கள் கூட ஒரு குழந்தைங்கிறப்ப பதட்டமாவாங்க, ஒரு 2000 பறிச்சிருவாங்க. இப்போலாம் ஒரு கிளினிக் உள்ள போனால் அவர் 2 ரூபா 3 ரூபாய்க்கு ஊசி போடுற டாக்டர். அதான் அவருடைய வாழ்க்கை. அப்போ அவருக்கு இந்த சமூக அக்கறை ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட மக்களாக, ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறவர்களுக்கு நம்ம அரசு மருத்துவர் ஆயிட்டோம், நம்ம லைஃப் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்காம இந்த சமூகத்தை குறித்து சிந்திக்கக்கூடிய மனிதராக அவர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாருன்னா, மற்ற சில இவரை போல சமூக அக்கறை இருக்கக்கூடியவர்களோடு உரையாடுறாரு. உரையாடித்தான் அவங்க வன்னியர் சங்கத்தை அவங்க கட்டமைக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் வெறும் வன்னியர் சமூகம் அல்ல, ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் ஒருங்கிணைப்பு தான் அவங்களுடைய தொடக்க கால நோக்கம். ஏன்னா தலித்துக்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு கூடுதலாக வேண்டும் என்பது அவங்க கோரிக்கையில தொடக்க காலத்திலே இருக்கிறது. இப்போயும் அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. ஆமா, தலித்தை ஒரு முதலமைச்சர் ஆக்குவேன் என்று அவர் சொன்னதற்கு பின்னால அவர் தலித் தான் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னது. ஒரு இஸ்லாமியர் தான் அந்த கட்சியின் பொருளாளராக இருக்க வேண்டும். அது இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க என்பது மாதிரியான கருத்தோட்டத்தோட அவங்க தொடங்குறாங்க. இங்க குறிப்பிட்டது மாதிரி இடதுசாரிகளுடைய சிந்தனையை ஒத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது இருக்கிறது.